அதான் சீமான் அவர்கள் சொல்றாப்புல ஒரு பிரஸ் மீட். இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு விழாக்கு போறப்ப ஒரு பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு, காளியம்மாள் அவர்களுக்கு அவங்களுக்கு எந்த கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய்கிட்டோம், அது வந்து அவங்களா விரும்பி வந்தாங்க, அவங்களா விரும்பி போறாங்க, அது வரைக்கும் கரெக்ட் அந்த ஸ்பீச். அதுல நடுவுல வந்துட்டு இது கலை உதிர் காலம் அப்படிலாம் பேசுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்க கட்சியில ஏதோ ஒரு கசப்புணர்வு காரணமா ஒதுங்குறாங்க, அது அவங்களுடைய முடிவு. அவங்கள வந்து இப்ப வந்து அப்ப இந்த கட்சி விட்டு வெளியில போறவங்க எல்லாருமே என்ன கெட்டவங்க, இந்த கட்சியில பயணப்படாதவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தப்பானவங்க, இது என்ன மாதிரியான உளவியல் கட்சி அப்படின்ட்டு போயிருங்கிறேன். இதுதான் ஒரு மாண்போட அவங்களை நடத்தும் விதமாக இருக்கும். அப்படி நாம் நடந்து கொண்டால்தான் பல பேர் இன்னும் வெளியில போகாம இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு மாதிரி வன்மமாலாம் பேசிக்கிட்டு இன்னும் அடுத்து இன்னொரு கூலிப்படம் வந்து இறங்கும். ஒரு அடிதடி கூலிப்படம் மாதிரி ஒண்ணு இறங்கி கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு ஆரம்பிக்கும். திராவிடர்களா தமிழ் தேசியவாதிகளா நமக்கு தெரியவே தெரியாது.